ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ ஜனவரி மாதத்துக்கான ட்ரேடிங். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாமா இல்லை புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாமா இந்த மாதத்துக்கு அப்படிங்கிறது தான் பிளான். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் எடுத்துப்போம். 1 hour சார்ட் வச்சிடுறேன். பேங்க் நிஃப்டி வச்சிடுறேன். நிஃப்டி ஆக்சுவலாக இன்னும் 2 வீக்லி வைஸ் ஓடிட்டுருக்குன்றதுனால நான் அதில் உங்களுக்கு லெவல்ஸ் எடுக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பேங்க் நிஃப்டி 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இண்டிகேட்டர் ஆக்டிவ் காட்டுது. ஸோ அந்த இண்டிகேட்டர் செட்டப் படி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட டார்கெட் வந்து 52,322 போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி அவங்க 30 டிசம்பருக்கு ஒரு தடவை ஹிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் அடித்தாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறலை, ஒரு இடத்துல சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் ஓரளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்ததுனால இன்னைக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டை சஸ்டெயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது 1 hour 4 hour சார்ட்ஸ் எடுத்துப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போது இதுதான் ஸ்பாட். ஸோ 4 hour சார்ட்லேயும் 1 day சார்ட்லேயும் நம்ம பலவீனமாக தான் இருக்கும். மார்க்கெட்டு ஏறுறதுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் இது வரையும் போகலாம், போயிட்டு திருப்பியும் அவங்க கீழே தான் இறங்குவாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ நான் பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறேன். எதுனா பேங்க் நிஃப்டி 50,000 புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறேன். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த புட் ஆப்ஷன்ஸ் அந்த ரேஞ்ச், அந்த ப்ரீமியம். இப்போ அதனோட கம்பேரிசன் எடுத்துக்கிறேன். இது பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன்ஸ், இது அந்த ப்ரீமியம். இதையும் நான் 30 minutes வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட டார்கெட் இந்த ஸ்பாட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாட் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வருவான் தெரியுங்களா? இவ்வளோ தூரம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் வந்து இவங்க 238 சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே வரும். ஏன்னா ப்ரீமியம் டெப்ரிசியேஷன் ஆகும் இல்லைங்களா? அதனால் கிட்டத்தட்ட 200 வரையும் வர வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் 0ன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ரீமியம் இந்த மூமெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம வைக்க போகிற ஸ்டாப் லாஸ் வந்து 100 தான் வரும். 100க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வரக்கூடாது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு ஸ்டாப் லாஸை வந்து 0ன்னு எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்க்கெட் கீழே தான் விழ போகிறதுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன வாய்ப்புனா, எனக்கு வந்து பை ப்ரைஸ் இந்த ஆவரேஜெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ப்ராஃபிட் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த இடம் ஹிட் ஆன பிறகு புட் ஆப்ஷனை வாங்கணும். கிட்டத்தட்ட இந்த இடம் இண்டெக்ஸ் ஹிட் ஆக சொல்ல ப்ரீமியம் எங்கே இருக்கோ அப்போ நம்ம வாங்குறது. இது 20ஆம் தேதிக்கு மேலே ஆக்டிவ் ஆகுது அப்படின்னா நமக்கு எக்ஸ்பைரி வந்துடும். அப்போ பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிப்ரவரி மாதத்து எக்ஸ்பைரிக்கு போயிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி யூஎஸ் மார்க்கெட் பலவீனமாக இருக்குது. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ட்ரேடிங் கிடையாது, அவங்க நியூ இயர் ஹாலிடே. ஸோ நாளைக்கு அவங்க மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளது தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நாளைக்கு நம்மளது ஒரு ஸ்டாண்ட் மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வர முயற்சி பண்ணுவாங்க. ஏஷியன் மார்க்கெட்ஸ் நாளைக்கு ஓப்பன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏஷியன் மார்க்கெட்ஸில் டவுன் ட்ரெண்ட் கொடுப்பாங்க நாளைக்கு. அப்படி கொடுக்க சொல்லும் நமக்கு மேலே ஹிட் பண்ணிவிட்டு கீழே இறங்கும், வாலட்டைல் வரும். ஸோ அந்த லெவல் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 300 ரேஞ்சில் ஹிட் பண்ணுறீங்க, அதாவது என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. 200 வந்த உடனே ஆவரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? 0 வச்சுக்கிறவங்க 200 ஒரு ஆவரேஜ் பண்ணணும், 100ல் ஒரு ஆவரேஜ் பண்ணணும், 300 வந்தால் தான் என்ட்ரி ஆகணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா மார்க்கெட் நமக்கு இந்த பிரேக் அவுட் ஆகும். 5957 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு கீழே வந்தது அப்படின்னா உடனே எடுத்துருங்க. கிட்டத்தட்ட 425க்கு மேலே எடுப்பீங்க. ஸோ அப்படி 425 மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆவரேஜிங் என்ட்ரி 325ல் ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணணும், 225ல் ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணணும், 125ல் ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணணும். ஓகே? ஸோ மொத்தம் 4 தடவை ஆவரேஜ் பண்ணுவீங்க. இந்த ஆவரேஜ் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது மந்த்லி ட்ரேடிங், அதாவது நீங்கள் ஒரே ஒரு கால் ஒரே ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி. இதில் மொத்தம் 4 லாட், ஆக்சுவலாக 5 லாட் கணக்கு எடுப்போம். ஸோ நீங்கள் ஒரு லாட் ஃபர்ஸ்ட் லாட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. லாஸ்ட்டாக ஆவரேஜ் பண்ணுறீங்க பாருங்கள் இந்த 100 rupees நெருக்கத்தில். அதுக்கு அப்புறமா ஒரு லாட்டு டவுன் போச்சுன்னா ஒரு அதில் பாதி 115 இல்லை 100 ரூபானா ஒரு 50 rupees வந்ததுன்னா மட்டும் ஒரு ஆவரேஜுக்கு போகிறதுக்காக 5th லாட் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. எனிவே நம்ம அதை பார்க்கலாம். பிளான் வந்து புட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு ஈஸி சேஃபஸ்ட் என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 300ல் என்ட்ரி ஆகுங்கன்னு சொல்லுவேன். 200 வந்தால் ஆவரேஜ் பண்ணுங்கள், 100 வந்து ஆவரேஜ் பண்ணுங்கள். என்கிட்ட பணமே இல்லை ஆவரேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி எப்போ இந்த ஸ்பாட்டுக்கு வருதுன்னு பாருங்கள். இந்த 52,300 52,400 இந்த கிராஸ் லைனுக்கு வருதான்னு பாருங்கள். அப்படி வர சொல்ல இந்த ப்ரீமியம் எந்த லைனில் இருக்கோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நம்ம டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.